காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. உன் குடும்பத்திற்குள் கலக்கத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையெல்லாம் கெடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருத்தரைத்தான் நான் இன்று உனக்கு அடையாளம் காட்டுவதற்கென்று உன்னை தேடி உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. நீ நினைக்கலாம், அம்மா ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் நமக்கு தருகிறாள் என்று. என் பிள்ளை, உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எப்படிப்பட்டதென்று உனக்கு தெரியுமா? வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு இருந்தாலும் சரி, உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என் தங்கமே. உன் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் உன்னை நிம்மதியாக இருக்க விட்டு விடுகிறார்களா என்று நீ சிந்தனை செய்து பார் என் தங்கமே. நிச்சயமா அவ்வாறு நடப்பதில்லை என்று இந்த தாயான எனக்கு தெரியும். நீ எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, உனக்குள் எப்போதும் சின்ன சின்ன ஒரு சோகம் உன் உள்ளத்தில் இருந்து கொண்டேதானே இருக்கிறது. அதற்காகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் சரி, உன் மனதிற்குள் இருக்கும் சோகங்களையும் சரி செய்ய வேண்டும் என்று நான் இங்கு இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. காரணமாக ஒருத்தி இருக்கிறாள் என் தங்கமே. பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக ஒருத்தி இருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. நான் தங்கமே, நான் அவ்வளவு எளிதாக யாரை பற்றியும் குறை சொல்லிவிட மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுதும் உன் குடும்பத்தில் ஒருத்தி கலகத்தை மூட்டுகிறாள் என்று சொல்கின்றேன் என்றால் நீ சற்றென்று சிந்தித்துப் பார். அது எப்படியாக இருக்க வேண்டும், அது யார் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீ அதனை புரிந்து கொண்டிருக்கின்றாயா என் தங்கமே? உன் குடும்பத்தை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அவள் சுற்றி சுற்றி எல்லாரிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறாள் என் தங்கமே. நீ கஷ்டப்படுத்த வேண்டும், நீ கஷ்டப்படுத்திவிட வேண்டும் என்று அதையெல்லாம் பார்த்து அவள் சந்தோஷப்பட வேண்டும் என்றும் என் குழந்தையே அவள் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாள். ஒரு தீய குணம் கொண்ட மனிதர் அவள் என் தங்கமே. யார் யாரிடமும் எப்படி நடந்தால் அவளுக்கு என்ன? அவளுக்கு கடைசி வரை நட்புறவுடன் தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டாள் என் தங்கமே. ஆனால் அவளுடைய நாடகம் எப்போதுமே ஒருவரிடம் பழித்ததும் கிடையாது. எல்லோருமே அவளின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் கூட உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிம்மதியாக அவளுடைய உண்மை ரூபத்தை அறிந்து கொண்டு அவளை சற்று விலக்கித்தான் வைத்திருக்கிறார்கள் என் தங்கமே. என் குழந்தையே, என் தங்க குழந்தையே, உன்னுடன் அவளை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே. ஆனாலும் உன்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவளுடைய நட்பு அப்படிப்பட்டது என் தங்கமே. நல்லவள் போல உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்பது அவள்தான் என் தங்கமே. என் குழந்தையே, அவளால் தான் உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் குடும்பத்தில் யாரும் 2 நிமிடம் கூட சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்பதில் அவள் மிகவும் கவனமாக இருக்கிறாள் என் தங்கமே. உன்னுடைய குடும்பத்தில் ஒன்றையும் பார்க்காமல் அவளுக்கு வயிற்றெரிச்சலாக வந்து விடுகின்றது என் தங்கமே. என் குழந்தையே, இது போன்ற தீய எண்ணத்தோடு யாருமே இருக்க மாட்டார்கள். உனக்கு நான் தெளிவாக சொல்லி விடுகின்றேன் கேள். எப்போதுமே பிறருடைய சந்தோஷத்திற்கு பின்னால் வாழ்ந்த முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாவது இருக்க வேண்டும். இதனை நீ தெரிந்து கொள்ள நமக்கு
கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்குமே கிடைத்துவிடக் கூடாது என்று ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது என் பிள்ளையே. இதை அவள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கிறாள். அவள் மட்டுமல்ல, இன்னும் சிலர் அவளோடு கூட்டமாக சேர்ந்து உன் குடும்பத்தின் மீதே எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான ஆற்றல்களையும் அவர்கள் துணிந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தங்கமே. இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உனக்கு மனதில் வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகுந்த வேதனைப்படுத்தக்கூடியதாக ஒரு விஷயமாக எனக்கு இருக்கிறதே என் தங்கமே. வெளியில் இருக்கின்ற பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் இதுபோன்ற செயல்களை செய்கிறார்கள் என்றால் பரவாயில்லை. அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது. ஆனால் நெருங்கிய உறவு இருக்கக்கூடிய இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களே என்று நினைத்து பார்க்கும் பொழுதுதான் யாரை நம்பிவிடக் கூடாது என்று ஒரு தெளிவு மனதிற்குள் வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றதல்லவா என் தங்கமே. இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருக்கும் வரை என் தங்கமே, எந்த ஒரு இதையும் உன்னிடம் மறைக்காமல் வந்து கூறும் வரை உனக்கு அழிவு கிடையாது என் தங்கமே என்பதை தெரியாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இத்தனை நாட்களாக நன்றாக உறவாடி உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே என் தங்கமே. உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இவர்கள்தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்று எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என் குழந்தையே. அவர்களிடத்தில் இதை பற்றி நீ கேட்காமல் இப்போது நடித்து கொண்டுதான் இருப்பார்கள் என் தங்கமே, என் குழந்தையே. மேலும் அதில் நாரதர் வேலை செய்வதற்கென்றே ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என் குழந்தையே. உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அல்ல, 2 பேர் இதுபோன்ற குணத்தோடு இருக்கிறார்கள் என் குழந்தையே. இந்த இருவர் மீது அவர்களின் பேச்சின் மீதும் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிக முக்கியம் என் தங்கமே. உன் தாயானவள் அந்த அம்மாவின் வாக்கை நீ முழுமையாக கேட்டு அவர்கள் பேச்சில் சற்று கவனத்தையும் உள் அர்த்தத்தையும் என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக உறுதியாக இனி நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் என் குழந்தை இவர் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தங்கள் என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டால் அவர்களிடம் சென்று நீயே கேட்டு விடலாம் என் தங்கமே. இது அவர்களின் தவறல்ல என்பதை உன்னிடமே சாதித்து விடுவார்கள் என் தங்கமே. குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டுமோ தவிர ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் மற்றவர்களை பற்றி சம்பந்தமான இவர்களிடம் குறை கூறுவது என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம் என் தங்கமே. குழந்தையே, இந்த அம்மாவை கையெடுத்து வணங்குவதற்கு கூட இவர்கள் தகுதி இல்லாமல் தான் இருக்கிறார்கள். என்னை வணங்குவதின் மனதில் எப்போதுமே உண்மை இருக்க வேண்டும், எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்க வேண்டும். உன் தாயானவளுக்கு மிகவும் பிடிக்கும் என் தங்கமே. இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நான் அவர்களின் நல்லது கெட்டது என அனைத்திலும் பங்கேற்று அவர்களுடன் பயணம் செய்வேன் என் குழந்தையே. உன்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதை கேட்பதை விட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ ஒருமுறை கேட்டுப்பார். இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ கேட்பதே எல்லாம் உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையானது மற்றவர்களை எல்லாம் தாமதம் செய்யாமல் ஓடி வந்து செய்து கொடுப்பாய் என் தங்கமே. இனியும் பேச்சில் நீ மயங்கி விடாதே என் தங்கமே. பிறர் பேசும் பேச்சை சற்று கவனமாக கேள் என் தங்கமே. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பது உன்னுடைய அறியாமைதான் என் தங்கமே. என் குழந்தையை எல்லாவற்றையும் எளிதாக நம்பிவிடாதே. யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விடத்தான் வேண்டும். அவர்களை நீ முழுமையாக நம்ப வேண்டாம் என் தங்கமே. என் குழந்தையே, உனக்கு பலமுறை நான் சொல்லி இருக்கின்றேன், எச்சரிக்கையாகவும் சாமர்த்தியமாகவும் எப்போதும் எந்த இடத்திலும் நீ நடந்து கொள்ள வேண்டும். இவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் மிக முக்கியமானது என் தங்கமே. உன் உணர்வுகள் இருக்கின்றது. உன் உணர்வுகளை அவர்கள் ஒரு
பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்த பிறகும் நீதான் என் தங்கமே உஷாராக இருக்க வேண்டும். ஆனாலும் என் குழந்தை வெள்ளந்தியாக இருந்து கொண்டு இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாயே என் குழந்தையே. உன்னிடம் உள்ள நல்ல பண்பு நல்ல குணம் இவர்களிடம் பிடிக்கவில்லை என் தங்கமே. அதனால்தான் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். என் குழந்தையே, மற்றவர்கள் முன்னிலையில் உயர்வையாக பேசுகின்றாய். இவர்கள் முதலில் சுயநலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து நீ அவர்களை நிச்சயமாக கண்டுவிடு என் தங்கமே. நல்லவர்கள் போல முகத்தை வைத்திருப்பார்கள், வெளியில் அந்த வஞ்சகத்தை காட்டி விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதற்கான அதிகப்படியான சிரிப்பினை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் என் பிள்ளையே, உன் நெருங்கிய உறவின் உடன் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இவர்கள் சேர்ந்துதான் இத்தனையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கான இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் காணாமல் என் வார்த்தைகளுக்கு ஒருபோதும் மதிப்பளிப்பதே உன்னை இப்படி மதிப்பளித்து விடாதே ஒரு பொழுதும். எத்தனை உதவி தேவைப்பட்டாலும் ஒரு நாளும் இவர்களிடம் சென்று நீ நின்றுவிடக் கூடாது தங்கமே என்பதற்காகத்தான் உன் தாய் இப்போது அடையாளம் காட்டியிருக்கிறேன். இவர்களின் எண்ணங்களை மிகவும் நேர்மை தூய்மை என்றது போலவே எல்லாரிடமும் நன்றாக வள என்று பேசிக் கொண்டிருப்பார்கள் என் தங்கமே. அவர்கள் பேசுவார்கள் என்று நீ ஏமாந்து மயங்கி விடாதே. ஆனால் இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ ஒருபோது மயங்கிவிடக் கூடாது என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று நீ கேட்ட வரத்தின் உனக்கு ஒன்றை கொடுக்கத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அது மட்டுமல்லாமல் இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியும் கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்குதான் முதல் காரணம் உன்னை தேடி வருவதற்கென்று. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நபரால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் இல்லை என்றாலும் சற்று தொலைவில் இருந்து கொண்டு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அதற்கான வழிகளை செய்து காத்து கொண்டிருக்கிறான் என் தங்கமே. இன்று இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வந்த ஆபத்தினிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள் என் தங்கமே. என் குழந்தையே, இந்த அம்மா உன்னை என்ன பார்த்து என்ன சொல்கின்றேனோ அது அத்தனையும் உண்மை என் தங்கமே. என்னை பார்த்து நீ அப்படி கேட்டாயானால் நிச்சயமாக உன் அம்மாவாக நான் உன்னை காப்பாற்ற வந்திருவிடுவேன் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையை சுற்றி வருகின்ற எல்லா தவறுகளையும் எதிர்த்து கொண்டு நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என் குழந்தையே. உன்னால் முடியும் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே. உனக்கு ஆபத்து என்றவுடன் பயந்து என் பின்னால் வந்து ஒளிந்து கொள்ளாதே என் தங்கமே. எல்லா ஆபத்தையும் எதிர்கொண்டு திறமை சக்தியை உனக்குள் இருக்கின்றது என் தங்கமே. அனைத்திலும் உன்னாலும் வெற்றி பெற முடியும் என் தங்கமே. எதுவும் உனக்கு முன்னாடி பிறந்தது இல்லை. நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியமான குழந்தைதான் என் தங்கமே. அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். உனக்காக மன தைரியத்தையும் உனக்காக நம்பிக்கையும் மன வலிமையும் இந்த தாயானவள் நான் என்றும் தந்து கொண்டே இருப்பேன். அதை உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கென்ற வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என் பிள்ளையே. என் குழந்தையே, இத்தனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் போகின்றாய். இந்த தாயானவள் துணையாக இருப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னை பயந்து ஒளிந்து கொள்வதற்காக இது கிடையாது. உன் எதிர்த்து நின்று வெற்றியை பெறுவதற்காகத்தான் என் பிள்ளையே. உன் வெற்றியை பார்க்க உன் தாய்
காத்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் தன்னுடைய மனநிலையை இருந்துதான் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பார்களே தவிர அடுத்தவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்திப்பதில்லை என் தங்கமே. இதனால் அவர்கள் என்னதான் வேதனைகளை அனுபவித்திருந்தாலும் கூட என் தங்கமே என்று யாரும் யோசிப்பது கிடையாது. இப்படி அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதை இல்லாமல் தனக்கென்னு மட்டுமல்லாமல் மற்றவர்க்கென்று யோசிக்கக்கூடிய உன்னுடைய குணம் எப்போதும் உயர்ந்ததாகத்தான் இருக்கின்றது. மற்றவர்க்காக சிந்தித்துக் கொண்டிருக்கும் நீ எப்போதும் என் குழந்தையாகத்தான் இருக்குவாய் என் தங்கமே. இப்படியெல்லாம் யோசித்தால் நான் உனக்கு வேண்டும் என்ற ஆபத்தை கொடுப்பதற்காக அவர்களை எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடுவார்கள் என் தங்கமே. மனதளவில் சிறிதளவு கூட தயங்காமல் என் தங்கமே, நான் இதை செய்து விடுவேன், இதனால் இவர்கள் எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையை இத்தனை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி விட்டு கொண்டிருக்கிறார்களே என் பிள்ளையே. இவர்கள் நடந்து கொண்ட விதம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான வேதனையை கொடுத்திருக்கும். ஆனால் இப்போதும் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன்னோடு நல்ல வெள்ளையாக இருக்கும் ஒருவர் உன்னிடம் பேசிக் கொண்டு இருக்கின்றார். அவரால் தான் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது என் குழந்தையே. இதனை நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? எப்போதுமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சுதாரிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஏன் சொல்கின்றேன் என்றால் இந்த இடத்திலேயே நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற நபரிடம், நான் அடையாளம் காட்டுகின்ற நபரிடம் உனக்கு சொல்ல முடியாத பின் நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க குழந்தையே. இரு வழிகளில் அவரால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. அதிலொன்று என்ன தெரியுமா என் தங்கமே? உன்னை பற்றி இல்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் உன் பெயரை கொடுப்பதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசுவதும் பேசும் வார்த்தைகளை உனக்கு அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்தாலும் என் தங்கமே, என் பெயரை உள்ளே இழுத்து இழுத்து உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. தேவையான விஷயங்கள் உன் பெயரை கொடுக்கவே கெடுத்தே ஆக வேண்டும். தேவையான விஷயம் உன் பெயரை கெடுத்து ஆக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். உன்னுடைய அந்தஸ்தை எல்லாம் குறைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடன் எண்ணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எல்லோரிடமும் தவறான எண்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம் என் குழந்தையே. இதனால் அவர்களுக்கு என்ன பயன் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாயா என் குழந்தையே? உண்மையில் இங்கே யாருமே அவர்களில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே தவிர ஒருபோதும் தன்னை விட மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள்தான் அதிகம் என் குழந்தையே. தன் நிலையில் இருந்தாலும் தன்னை விட்டு முன்னேறி வசதியாக வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலுமே ஏதோ ஒரு கஷ்டமும் துன்பமும் துயரமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மற்றவர்களின் வார்த்தைகளால் உன் மனம் காயப்பட்டு உன் மனம் வேதனைப்பட்ட பொழுதும் நீ அறியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா அவர்கள் யாரென்றே. என் தங்க பிள்ளையே, நீ நமக்கு இதற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே, இதில் இவருக்கு எதற்கான நன்மையும் உள்ளது, இழந்து விட்டார்களே என்று அந்த நேரம் மனதளவில் நீ யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த நேரம்தான் இப்போது உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. இதுபோன்று இவர்கள் செய்கின்ற வேளையிலும் உன் வாழ்க்கையில் உனக்காக ஒரு விஷயம், பல விஷயங்களில் நிறைய கெட்ட பெயர்களை உன்னை தேடி வந்து கொண்டிருக்க காரணம் இதுவாகத்தான் இருக்கின்றது என் தங்கமே. அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? மற்றவர்களை பற்றி ஒரு குறைகளை நீ யாரிடமும் யார் உன்னிடத்திலும் சொன்னதும் இல்லை. அதை அப்படியே
என்று கேட்கக்கூட யாரும் இல்லை என் தங்கமே. தவிர ஒருபோதும் அதற்கு எதிர்பாராத கருத்துக்களை, அதற்கு ஆதாரமாக கருத்துகளையும் ஒருபோதும் நீ சொல்லக்கூடாது என்றுதான் நினைப்பாய். என்றாலும் இதை உனக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகத்தானே இருக்கிறார்கள் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளை செய்வதற்கும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் என் பிள்ளையே. இப்போதும் எல்லா விஷயங்களும் இருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியில் காரணமாக எல்லோருடைய கைகளில் இருக்கின்ற அந்த கைபேசியின் மூலமாக மிக விரைவாக தகவல்களை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தங்கமே. அந்த நேரம் நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் பதிந்து அவர்கள் யாரிடம் சொல்லிவிடக் கூடாதோ அவர்களிடத்திலேயே சென்று அதை காட்டுகின்றார்கள் என் பிள்ளையே. உனக்கு நேரம் சரியில்லை என்று அது மட்டும் நடக்கும். எப்படி வேண்டுமானாலும் நடக்கும் என் தங்கமே. உனக்கான நேரம் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நீதான் உறுதி செய்ய கொள்ள வேண்டும் என் குழந்தையே. அதற்காகத்தான் இந்த தாயானவள் நான் இன்று உன்னிடம் இத்தனை விஷயங்களையும் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு தகுந்தாற் போல நீ பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என் தங்கமே. எப்போதும் அவர்களை நீ ஜாக்கிரதையாக இரு. இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லும்போது என் பிள்ளை நீ கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும். அடுத்தவர்களோடு பேசும்போது அதில் சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் பேசும்போது, ஒருவர் இன்னொருவரை பற்றி பேசும்போது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். அத்தனையும் நீ அப்படியே தவிர்த்து விடுவது நல்லது என் தங்கமே. என்றால் அவர்களை பேசும் வார்த்தைகளை எல்லாம் நீ பேசாமல் கேட்டுக்கொண்டிரு என் தங்கமே. இதுவே உனக்கு நல்லதை கொடுக்கும். ஒரு சகஜமான விஷயமாக மாறிவிடும். அடுத்தவர்களை உள்ளே இழுத்து விடாதே என் தங்கமே. அவர்கள் தப்பித்துவிட்டு உன்னை அதில் இழுத்து மாட்டிவிட்டு போய்விடுவார்கள் என் தங்கமே. என் குழந்தையே, இந்த ஒரு வாழ்க்கை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் போன்ற சில விஷயங்களை தானே இன்று நீ நினைத்தது சாதாரணமாக எண்ணி விடுகின்றாய். இதுவெல்லாம் பிரச்சனையாகத்தான் என்று சொல்லும்போது உனக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துவிட்ட பிறகுதான் அதற்கு இந்த அம்மா சொல்லும் அனைத்தும் உன் ஞாபகத்திற்கே வரும் என் குழந்தையே. நான் சொல்வதை எல்லாம் பிரச்சனை வராததற்கு முன்னாடியே தவிர்த்துவிடு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் எப்போதும் உன் மூக்கை நுழைப்பதை முதலில் நிறுத்து. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உன்னிடம் அல்லவா என் தங்கமே? இல்லை. அதற்கு நீ ஏன் முன்னாடி சென்று அதில் நீ மாட்டிக்கொள்கின்றாய்? இந்த தாயான சொல்கின்ற அனைத்தையும் கேட்டு உனக்கு நல்லதைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதை கேட்டு அதன்படி நடந்து கொள் என் தங்கமே. உனக்கு கஷ்டம் கொடுக்க நினைக்கும் அவர்கள் பேச்சை நீ கேட்கின்றாய். ஆனால் உனக்கு நல்லதை மட்டும் செய்துவிட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் என் வாக்கை நீ புறக்கணித்து விடுகின்றாயே. தாயுட வாக்குப்படி என் பிள்ளை கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் கொடுக்கின்ற நபர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து உன் வழியிலிருந்தும் விலகி சென்று விடுவார்கள் என் குழந்தையே. உன் குழந்தை அவர்கள் அடையாளம் என்னவென்று கேட்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? அவர்கள் ஆண் என்பதை நினைவில் வைத்துக்கொள். சற்று உயரமானவர்கள், அவர்களிடம் தலைமுடி குறைவாக இருக்கும். அவர்களுடைய பேச்சில் நீ எளிமையாக மயங்கி விடுவாய். அவர் நமக்கு ஒரு நல்ல உறவு என்று அவரை நீ நம்பி விடுகின்றாய் என் தங்கமே. அது முற்றிலும் தவறு என் குழந்தையே. அவர் உனக்கு செய்கின்றது அனைத்தும் கெட்ட செயல்களே. நீ நலமாக இருக்கக்கூடாது என்று செய்யும் செயல்கள்தான் அதிகமாக இருக்கின்றது. கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையின் மீது ஜாக்கிரதையாக இரு. உன் வாழ்க்கையை நல்லபடியாக மேற்கொள்ள நடத்த ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.